2 பேரும் கிஸ் அடிக்க போற நேரம் ஒரு கரடி குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டு, 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து வண்டியில இருங்க. சீக்கிரம் போலாம் இல்ல மறுபடியும் மழை வந்துரும்னு சொல்றான். அப்புறம் அவள ஹாஸ்டல்ல இறக்கி விட்டதும் பாய் சொல்லிட்டு கிளம்ப, அர்ஜுன் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கத கவனிச்சதும், என்ன ஜி நான் ஒரு கிஸ்ஸ கெடுத்து விட்டேனோன்னு கேட்க, அர்ஜுன் ஓவரா வெக்கப்படுறான். சரி வெக்கப்பட்டதெல்லாம் போதும் உங்களுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு கேட்டா, சத்தியமா எனக்கு தெரியலன்னு சொல்ல, நான் இப்படி சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. மதுவை நான் 4 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ இந்த மாதிரி நான் யார் கூடயும் அட்டாச் ஆகி பார்த்ததே இல்ல. அவளுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. அர்ஜுன் அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி சரி வண்டி எடு போலாம்னு சொல்ல, தொண்டை தண்ணி வத்த பேசினது வேஸ்டா போச்சேன்னு கடுப்பாகிறான். இங்க அமலா வந்து ராகவ் கிட்ட நம்ம கன்னிப்பனை பத்தி நினைச்சது எல்லாமே தப்புதான்னு அவர்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்றா. அப்ப ஆராதனா வந்து நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதெல்லாம் போதும், ரதி மேம் உங்களை சர்ஜரிக்கு ரெடியா இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போறா. இங்க ரீனாவும் அனுவும் ஷாப்பிங் வந்திருக்கும் போது நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைன்னு கேட்க, நான் அதை பத்தியெல்லாம் யோசிச்சது கூட இல்ல. எங்க வீட்ல நிறைய பேர் இருப்பாங்க. வீடே ஜேஜேன்னு இருக்கும். ஆனா திடீர்னு யாருமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் கல்யாணத்தை விட எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் வந்தா அப்ப இந்த லவ் மேரேஜ பத்தி எல்லாம் யோசிக்கலாம்னு சொல்றா. அப்ப நீங்க இன்னும் உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கல, இல்ல இன்னும் பார்க்கலைன்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போறா. இங்க விஜயும் ராக்கி கிட்ட ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, உங்க ரதி மேம் எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்கன்னு கேட்க, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பழைய ரதி மேம பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரீனா இப்படி இருக்கான்னு கேக்குறான். இதுல என்ன உனக்கு டவுட்? அவ சந்தோஷமா தான் இருக்கா. ஏன் நீ அவ சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இத சொன்னா சரியா இருக்குமான்னு தெரியல. ஆனா அவ ரதி மேம விட்டு தள்ளி இருக்கிறதுனால அவ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணல. அவ அம்மா பாசத்துக்காக ரொம்ப ஏங்கன பண்ணுன்னு சொன்னதும், ராக்கி நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்லல. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்க கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டு எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெயினும் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும். முக்கியமா ரீனா நிம்மதியா இருந்தா அது போதும்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் அனுவும் விஜயோட கதை தான் என்ன ஃபுல்லா கூட சொல்ல வேணாம். அவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு கேட்க, அவர் எங்க அம்மாவை சின்ன வயசுல இருந்தே டீப்பா லவ் பண்ணிட்டாரு. அதான் இப்ப வரை யாரையும் நினைச்சு பார்க்க முடியாம கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு சொன்னா. என்ன கதை இது தேவதாஸ் மாதிரி? உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி வேணும்னா எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும்னு. எங்க அப்பா ஒன்றும் தேவதாஸ் எல்லாம் இல்ல. அவர் இன்னும் பேச்சுலர் தான். பொண்ணு கூட தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றா. அவளும் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் உங்க அம்மா ரதியை ஸ்டாக் பண்ணி பார்த்தேன். நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி இருக்கா. உங்க கிட்ட பேசுவியான்னு கேட்க, ரீனாவுக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆனதும் இதை பத்தி பேச வேணாம்னு சொல்ல, அனுவும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் பில் பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, ரீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அங்க கட் பண்ணா ரதி பிரெக்னன்ட் லேடிக்கு சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்க, மானசாவும் சீஃபும் நல்லபடியா சர்ஜரி முடியணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 குழந்தைய நல்லபடியா எடுத்தாலும் 3வது குழந்தை எடுக்கும்போது பேச்சு மூச்சு இல்லாம இருக்க, ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய காப்பாத்தினதும் மானசாவும் சரண்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரதியும் குழந்தைய காப்பாத்தின சந்தோஷத்தோட பிறந்த நேரத்தை சொல்லிட்டு மானசாவை பார்க்க, நீங்க சாதிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. இங்க ரீனாவை வேகமா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க, கதிர் வந்து என்னாச்சுன்னு கேட்டா, என்னன்னு தெரியல பேசிக்கிட்டு இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்றா. அப்ப விஜய் வேகமா வந்து, நான் தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை பார்த்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன்ல, தெரியாத ஆளுங்க கூட விட்டது ஏன் தப்புதான்னு எல்லாரும் முன்னாடியுமே கத்திட்டு போறான். இதனால அனுவும் ரொம்ப ஃபீல் பண்றா. உள்ள வந்ததும் கதிர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, எப்பவும் போல அந்த டிராமானால மயக்கம் வந்திருக்கு, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். அப்ப கதிர் ரீனாவோட வயித்துல இருக்க மார்க்க பார்த்ததும் வேகமா வெளியே வந்து நர்ஸ் கிட்ட ரீனாவோட பழைய ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டு இப்ப இருக்க ரெக்கார்டு எல்லாமே வேணும்னு கேக்குறான். அவங்களும் ஒன்னும் விடாம எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து கொடுக்க, அவனும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு, ரீனாவுக்கு தலையில அடிபட்டதுனால மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, அவளுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்களான்னு கேட்க, ஆமா அவளுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கனா ஃபெயிலியர் ஆகிட்டே வந்துச்சு. அப்பதான் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா நல்ல வேளை கரெக்ட் டயத்துக்கு ஒரு டோனர் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு வருத்தப்பட, அப்ப இப்ப ரீனாவுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஹெட் இன்ஜுரியால மட்டும் இல்ல, இந்த ஃபைலை நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹாஸ்பிட்டலுக்கு பிரஸ் மீடியா எல்லாம் வந்து, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சர்ஜரிய ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு தைரியமா எப்படி இந்த சர்ஜரியை டேக் ஓவர் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. மானசாவும் நம்ம கிட்ட இருக்க டாக்டர்ஸ் மாதிரி எக்ஸ்பர்ட்டான டாக்டர்ஸ் இந்த சிட்டிலேயே கிடையாதுன்னு வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே அடிச்சு விட்டு, நாங்க இந்த சர்ஜரியை வெற்றிகரமா பண்ணி முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் ரதி தானே அவங்கள பாராட்ட, ரதி இதை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் அவங்களுக்கு ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கதிரும் ராக்கி கிட்ட, இப்ப ரீனாவுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டால தான் இருக்கணும். ஆனா இதை பத்தி அவங்க யார்கிட்டயுமே சொன்னது கிடையாது. ஒருவேளை அதை பிளாக் மார்க்கெட்ல வாங்கினீங்களான்னு கேட்க, ப்ரோ ஏன் ப்ரோ நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்களே சொல்லுங்க அந்த டோனர் யாரு, அவங்களோட ஹெல்த் ஹிஸ்டரி என்னன்னு விடாம கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்பதான் ரதி இங்க அடி வைத்த பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுல இருந்தே அந்த டோனர் ரதி தானே தெளிவா தெரியுது. ஆனா இந்த விஷயம் ரீனாவுக்கும் விஜய்க்கும் தெரியாது போல.
அப்ப ஆராதனாவும் வந்து உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க, என்னன்னு தெரியல அடிவயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதும், செக் பண்ணி பார்க்கலாம்னு கூப்பிட்டா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டு, ரதி வலியில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.